ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மசில் பில்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பட் என்ன ஃபேக்ட் அப்படின்னா மசில் பில்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே, ஏன் மசில் பில்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலராக இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதனால மட்டும்தான் மசில் பில்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மசில் பில்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதை வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு கரெக்டான அளவுலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவையான அளவில், இல்லை உங்களுக்கு என்ன கோலோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நியூட்ரிஷன் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். தேர்டு விஷயமா பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. ஸோ இந்த 3 விஷயம் இல்லாமல் மசில் பில்டிங் பண்ண முடியாது. அதை தான் நான் கஷ்டம்னு சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த 3 விஷயத்தை எப்படி நம்ம ப்ராப்பராக இன்டேக் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் வந்து எவாபரேட் பண்ணி சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வீக்லி நீங்கள் 4 to 5 டைம்ஸ் ஆகுது கம்பல்சரி நீங்கள் உங்களோட மசிலை வெயிட் கொடுத்து ஹிட் பண்ணி ஆகணும். எதிர் அது நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபி அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் கம்பல்சரி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ப்ரோக்ரஷன் ஓவர்லோடில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மசில் பில்டிங்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து நான் நியூட்ரிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது என்னது, ப்ரோட்டீன். ஸோ உங்களோட பாடியில் நீங்கள் ஒரு மைனர் ரிப்பேர்ஸ் வந்து நடக்குது நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது, அந்த ரிப்பேர்ஸை வந்துட்டு ஒரு ஃபியூலாக இருந்து வந்து நம்ம ப்ரோட்டீன் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டீனுங்கிறது என்னது, ஒரு வகையான மேக்ரோ. ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட மசில், அதாவது உங்களுக்கு மசில் ஃபைபர்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு டைனி டியர்ஸ், ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன டியர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து மசிலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸாக வந்துட்டு போய் உட்கார போகுது, ஓகேங்களா. ஸோ அதனால மசில் ரிப்பேர் ப்ளஸ் வந்து மசில் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் வந்து நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி. ஸோ இது ரெண்டுலேயுமே பக்காவாக இருந்துட்டு தேர்ட் விஷயத்தை நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஏன் அப்படின்னா ரெக்கவரி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராப்பராக ஸ்லீப்பிங் இருக்கணும், ப்ராப்பரான மசில் க்ரோத்துக்கான ஒரு டைம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மசில் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2 days அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் அதோட வேலையை வந்து அது கரெக்டாக செஞ்சு முடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டு எனக்கு மசிலே க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட மசிலோட க்ரோத்தோட ஜேர்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பை.